பிரவீன் சக்கரவர்த்தி தான் பிஜேபியினுடைய ஆளாக எனக்கு தெரிகிறார். இவரை வைத்துக்கொண்டு எப்படி பிஜேபியை இவர்கள் எதிர்க்கப் போகிறார்கள்? இல்ல அப்ப ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. அப்ப ராகுல் காந்தி பார்ப்பனரா தெரியலையா? ஆமாம், நாம் உண்மைதான். நான் ஒன்றும் மறுக்கல. அதாவது காங்கிரஸ் கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அன்றைக்கு ராகுல் காந்தி பல முற்போக்கான கருத்துக்களை பேசி கொண்டிருந்தார். எனவே நாம் அவர் பார்ப்பனரா இல்லையா என்று கூட பார்க்காமல் நாம் அவரை முன்னிறுத்தினோம். இன்னும் சொன்னால் பார்ப்பனர் அல்லாத ராஜேந்திர பிரசாத்தை விட பார்ப்பனராக பிறந்த நேரு அவர்கள் பல முற்போக்கான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாம் கருத்துக்களை வைத்துத்தான் பார்க்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் பிறப்பால் மட்டும் முடிவு செய்யவில்லை. அவருடைய குணம், அவருடைய பேச்சு எல்லாமே முழுக்க முழுக்க அப்படி ஒரு சார்புடையதாக இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். இரண்டாவது, தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்பதற்காகவே ஒரு மனிதர் ஒரு மாநிலத்தில் இருக்கிற கூட்டணியையே உடைக்க முயற்சி செய்கிறார் என்றால் அவரிடம் அந்த குணங்கள் சரியாக இருக்கின்றன. எனவேதான் சமூக நீதி கூட்டணி அவரை மாநிலங்களவை சிபிஎம் கண்டிச்சிருக்கிறாங்க, இது அதிக பிரசங்கிதனமா இருக்குன்னு சொல்லி. அதாவது நீங்கள் தாவேகா என்பது ஒரு புதிய கட்சி, முதல் மாநிலங்களவை உறுப்பினர். தில்லிக்கு உங்கள் உறுப்பினரை அனுப்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. உங்கள் கட்சியில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காங்கிரஸிலிருந்து குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த கூட்டணியையே உடைத்தவர், காங்கிரஸை கொண்டு வந்து சேர்த்தவர். அதற்கு அவர்கள் பரிசு கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது இன்னொரு விதமான லஞ்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். பார்ப்பன எதிர்ப்பு இன்னும் இந்த சமூகத்துல தேவை இல்ல அது எடுபடும் நினைக்கிறீங்களா? எடுபடுமா இல்லையா என்பதல்ல, தேவையா இல்லையா இல்ல. இப்ப அது உண்மையா முதலமைச்சர் சொல்றாரு, ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுல நீங்க சொல்ற மாதிரியே 2 பார்ப்பனர்கள் அமைச்சர்களாகி இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜாதி மதம் எல்லாம் கடந்துதான் ஸ்ரீரங்கத்துல ரமேஷ் பட்டாச்சாரியாவை நிறுத்துகிறார்கள் என்றால் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அவங்க நிறுத்திருக்கலாம், பட் அவருக்காக விழுந்த ஓட்டா அது? அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்கள் யாரை எங்கே நிறுத்தி இருக்கிறார்கள்? நீங்கள் தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்கள். எந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரர் நிற்கிறார்? மயிலாப்பூரிலும் ஸ்ரீரங்கத்திலும் அவர்கள் யாரை நிறுத்த வேண்டுமோ நிறுத்துகிறார்கள். பல இடங்களில் மிக கவனமாக அந்த சாதி மதம் பார்த்து தான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் அப்படி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அடிப்படையாக நான் உங்கள் பார்ப்பனர் என்பதற்காக மட்டும் எதிர்க்கவில்லை. அண்ணாமலையை எதிர்க்கிறோம், அண்ணாமலை பார்ப்பனரா?